ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட டோட்டல் சிஸ்டமோட இன்டர்நெட் டிராஃபிக்கையும் எப்படி வந்து டார் வழியாக ரவுட் பண்ணுறது, அண்ட் தென் உங்களோட ஐபி அட்ரஸை எப்படி வந்து ஹைட் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நாம் வந்து என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா, kalitorifyன்ற ஒரு டூலை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து kalitorifyன்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். kalitorify ஸ்பேஸ் விட்டு கிட்டப்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். வரக்கூடிய சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்குங்க. ஓகே கிரேட். இந்த கிட்டப் பேஜ் வந்தீங்கன்னா வந்து இங்கே க்ளோன் ஆர் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் மினிமைஸ் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த kalitorify வந்து 2 டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து டார், இன்னொன்று வந்து iptables. ஸோ நம்ம kalitorify இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 2 டூல்ஸையும் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் ரூட் யூஸராக கன்வெர்ட் ஆகிக்கிறேன். sudo bash ஓகே கிரேட். நான் ஃபாண்ட் சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த டார் அண்ட் iptables இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னா, ஜஸ்ட் apt install tar iptables தென் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கிரேட். எனக்கு ஆல்ரெடி 2 டூல்ஸுமே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆகலாம். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து நம்ம இப்போ ஒரு லிங்கை காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா git clone Ctrl+Shift+V. ஓகே, தென் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிட்டப் ரெபாசிட்டரி வந்து ஃபுல்லாக உங்களோட லோக்கல் மெஷினில் வந்து க்ளோன் ஆகி இருக்கும். ஓகே கிரேட். நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளோன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ நான் kalitorifyன்ற டைரக்டரிக்குள்ளே வந்து நேவிகேட் ஆகி போய்க்கிறேன். cd kalitorify என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ls கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் வந்து இருக்கிறது தெரியும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா, ஜஸ்ட் மேக் and then make install. that's all. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். தென் நம்ம kalitorify டூலில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து kalitorifyல வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். kalitorify ஹெல்ப்னு கொடுத்திங்கன்னா வந்து வேரியஸ் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ -h கொடுத்திங்கன்னா வந்து ஹெல்ப் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் -t கொடுத்திங்கன்னா வந்து டார் வழியாக வந்து உங்களோட எல்லா டிராஃபிக்கும் வந்து சென்ட் ஆகும். -c கொடுத்திங்கன்னா கிளியர் நெட். ஸோ வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குன்னா வந்து டார் வழியாக எல்லா டிராஃபிக் சென்ட் ஆகிட்டு இருக்குன்னா அது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டு நார்மல் இன்டர்நெட் டிராஃபிக் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். தென் -s கொடுத்திங்கன்னா ஸ்டேட்டஸ், இப்போது கரண்ட் ஐபி அட்ரஸ் வந்து என்னென்னு வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து -i கொடுத்திங்கன்னா வந்து ஐபி இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் -r வந்து ரீஸ்டார்ட், -v வந்து வேர்ஷன். ஸோ ஓகே ஃபைன். நம்ம வந்து kalitorify டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து kalitorify ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா kalitorify -t. ஓகே, தென் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா ஓகே கிரேட். எனக்கு வந்து இங்கே யூரோப்னு காமிக்குது கண்ட்ரி.
அண்ட் தென் என்னோட ஐபி அட்ரஸும் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. நான் ஆக்சுவலாக இருக்கிறது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து இங்கே யூரோப்னு வந்து டார் வழியாக ரவுட் ஆனதுனால நான் யூரோப்பில் இருக்கிற மாதிரி தான் வந்து நான் எந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறனோ அந்த சிஸ்டம்க்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து கூகுள் என்ன பண்ணனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக ஏதாச்சும் ஒன்றத்தை சர்ச் பண்ணுறேன்னா கூகுளால் வந்து டார் டிராஃபிக்கும் நார்மல் டிராஃபிக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இது வழியாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறீங்க, டார் நெட்வொர்க் வந்து ஆன் பண்ணிட்டு கலிடோரிஃபை ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூகுள் வந்து உங்களை பிளாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லைக் இந்த டைமில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு எதனா எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களால் வந்து கூகுள் யூஸ் பண்ண முடியலைன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட கலிடோரிஃபை டூல் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு நார்மலாக ஒர்க் ஆகும். கலிடோரிஃபை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னா -c. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்க்கலாம். கலிடோரிஃபை -i கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கரண்ட் ஐபி அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்டில் யூரோப்னு காமிக்குது. நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து இங்கே ஹைட் ஆகியிருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன். நம்ம கலிடோரிஃபை -s கொடுத்தோம்னா வந்து ரன் ஆகிட்டு இருக்கா இல்லை என்னன்ற மாதிரி வந்து நமக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். யுவர் சிஸ்டம் இஸ் கான்ஃபிகர் டு யூஸ் டார் சர்வீஸ் இஸ் ஆக்டிவ். ஸோ நம்மளோட சிஸ்டமோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா kalitorify -c கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, நான் இப்போ வந்து திரும்ப கேர்ள் கொடுத்து பார்க்குறேன். கேர்ள் ipinfo.io. ஓகே, எனக்கு இங்கே என்னோடய ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் அண்ட் தென் என்னோட ஸ்டேட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் ஆல். நம்ம வந்து ஹேக்கிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து அட்டாக்ஸை விட வந்து ஃபஸ்ட்டு நம்மளை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது தான் வந்து கற்றுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ கிரேட் ஹேக்கராக இருந்தோம்னாலும் வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியலைன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறது இன்டர்நெட் வேர்ல்டில் அப்படின்றத பற்றின வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் தென் வந்து அட்டாக்கிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டைம்.